நன்றி தெரிவிக்கிறோம். தெரிவித்து மேலும் இங்க அழைத்ததுக்கு விஜய் முரளி அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸா பழக்கம். சூரஜ்குமாரை மிஸ் பண்ணிட்டான், அவருக்கு சால்வே எனக்கு அண்ணன் விஜய் முரளி அழைத்தது காரணத்துக்காக வந்தேன். அதே மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பாளர்கள் இவ்வளோ அருமையான சாங் பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஏன்னா நானும் ஒரு தயாரிப்பாளராக பேசுறேன் இந்த சபையில். ஏன்னா எல்லாரும் மியூசிக் டைரக்டரா தெரியும், நான் ஒரு ப்ரொடியூசர்ன்றது நிறைய பேர் அதுதான் அதிகமா தெரியும், மியூசிக் டைரக்டர் கம்மியா தெரியும். அதனால போன படத்துல எனக்கு அவன் தான் வில்லன், மிஸ்டர் யாசர். கடைசி தோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, ராதா ரவி சார் நடிச்சது. அவன் தான் இப்ப அடுத்த படத்துலயும் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். அதனால அந்த போயிட்டு இருக்கு. அதனால எக்ஸலன்ட் சாங். மியூசிக் டைரக்டர் எங்க இருக்காரு? சூப்பர், நல்ல ப்ரோக்ராமிங் இருக்கு, கீபோர்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹீரோயிங்கா இருக்கட்டும், ரொம்ப ஹீரோ ஹைட்டா இருக்காரு. அதனால மேடம் நல்ல எக்ஸலண்டா சாங்ஸ் நல்லா இருக்கு. டைரக்டர் சார் ரொம்ப நல்லா இருந்தது, பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. கேமராமேன், அது மாதிரி தயாரிப்பு. ஏன்னா இன்னைக்கு படம் எடுக்கிறதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்க வந்து ஒரு 3 படம் முடிச்சு இப்ப 4வது படம் தயாரிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு படம் தயாரிச்சு வெளியில கொண்டு வந்து அது எப்படி சேர்க்கறதுன்றது இன்னைக்கு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய சவாலா இருக்கு. அதனால ஒரு சின்ன படத்துக்கு நான் வந்து இந்த மேடையில வந்து உங்க எல்லாரும் கௌரவிச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேலும் எங்களோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி, ஏன்னா விஜய் முரளி என்ன சொன்ன உடனே சின்ன படத்துக்கு நான் மெயினா வருவேன். அதனால சொல்லி நானே வந்து கன்ஃபார்மா வரேன்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் மரியாதை பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. தேங்க்யூ விஜய் முரளி அண்ணன். அப்புறம் என்னோட பிஆர்ஓ, எங்களோட பேனர் எல்லாத்துக்கும் அவர் சத்யானந்த் தான் பிஆர்ஓ எங்க படம் நிர்வாகத்துக்கு. அதனால அவரும் வச்சதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு, மேலும் இங்க வந்திருக்கிற பிரஸ் அனைத்துக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க, நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நிறைய பண்ணுங்க. தியேட்டர்ஸ்க்கு வர வைக்கிறது உங்களால தான் முடியும். அதனால பாசிட்டிவ் ரைட்டிங்ஸ்க்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா படத்துலயும் ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள் முன்ன பின்ன இருக்கும். பட் பாசிட்டிவ் திங்ஸை நீங்க வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருவது ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இந்த நம்ம சால்வை பொறுத்த இந்த வேலையிலே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். சார் சொன்னாங்க. இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு மரியாதை பண்ண நண்பருக்கு, தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு கொடுத்த சால்வையில தான் போடுறோம், ஏன்னா நாங்க அந்த பிளான்ல வராதனால நீங்க கொடுத்ததுதான். ஸோ நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலஹாசன். நான் அதுக்கு முன்னாடி அசுரன், ஜெய்பீம், அப்புறம் விடுதலை, அந்த மாதிரி சில படங்களை நடிச்சிருக்கேன். இந்த சுப்பன் படத்துல ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்களாம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னோட நன்றி. எங்க அழைப்பை ஏற்று வந்த பிரசன்ட் மீடியா மற்ற எல்லாருக்கும் தேங்க்யூ. படத்துல கூட வேலை பார்த்த ஆர்டிஸ்ட், அப்புறம் மற்ற டெக்னீஷியன் எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சாயங்கால நேரத்தில் இந்த அரங்கம் நிறைய பேர் இல்லைனாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம். மேடையில் என் கூட உட்கார்ந்துருக்கக்கூடிய என்னுடைய தொழில சீனியர் ஆகட்டும், சக நண்பர்கள் ஆகட்டும், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். குகணேசன் சார்கிட்ட இருந்து இயக்குனர் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு லீட் ரோல் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த லீடு, ஒரு சின்ன போர்ஷனுக்கு நீங்கள் ஒரு லீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு கேட்ட உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி டெலிவிஷனில் வந்து அவங்க சொன்ன சீன்ஸ்க்கு நான் ஆப்போசிட்டாக நடிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் காமெடியாகவும் என்டர்டெய்னராகவும் இப்போ டெலிவிஷனில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். இது எப்படி தான் நமக்கு சூட்டபுளாக இருக்கும், இது ரொம்ப சீரியஸாக இருக்கே, சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு எனக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கொடுத்த அந்த சப்போர்ட்லையும் அந்த ஆதரவுலையும் கொடுத்த தன்னம்பிக்கையிலையும் இதை நானே பண்ணி முடிச்சிருக்கேன்றது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா, பெருமையா, சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணுவேன். இது சின்ன படம், பெரிய படம், இந்த படம் ஜெயிக்குது, தோக்குது, இதெல்லாம் தாண்டி எங்க 100 பேருக்கு மேல, 150, 200 பேருக்கு மேல இந்த சின்ன தயாரிப்பாளர் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலை கொடுத்திருக்காரு. இதனால 100ல இருந்து 200 குடும்பங்களுக்கு வந்து வரவு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வெளியில கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சினிமா என்னைக்குமே வாழும். ஸோ எப்பயும் போல உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுத்து எங்களை வாழ்த்தி வழி அனுப்பணும்னு அன்புடன் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் குஹன் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் லாட். இந்த படத்தில் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சின்ன சின்ன பிட் சாங்ஸ் மட்டும் பண்ணியிருக்கு. அண்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு. அண்டு நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், ஐம் ஜெயகிருஷ்ணன், இந்த படத்தோட எடிட்டர். ஃபஸ்ட்டு குஹன் சாரை சந்தித்து இந்த படம் ஓகேயா ஓகே அதான் இந்த அசிஸ்டன்ட் முத்து மூலம் தான் நான் குஹன் சாரை ஃபஸ்ட்டு சந்தித்து இந்த படத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி ஐம் பேசிக்லி ஃப்ரம் கேரளா, செட் இன் சென்னை. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு படம் ப்ரைவேட்னு வர மலையாளம் மூவி ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இப்போ குஹன் சாரோட இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலி குஹன் சாரோட சப்போர்ட்டும் இதுதான் இந்த படத்துக்கு. இப்போ நீங்கள் பார்த்த சாங்ஸும் ட்ரெய்லர் எல்லாமே அதுக்கு வாய்ப்பு அந்த குஹன் சாருக்கும் ப்ரொடியூசர் ஆனந்த் சாருக்கும் நன்றி. கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. ஹாய், வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கோ-ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். பிகாஸ் ஏன்னா ரொம்பவே பாசிட்டிவாக சப்போர்ட்டிவாக கூட ஆக்ட் பண்ணாங்க, கோஆப்ரேட் பண்ணாங்க. அண்ட் நீங்களும் படம் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குன்னு நம்புகிறேன். சாரி லேட்டாக சொல்கிறேன், ஷார்மிஷா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் போக முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் அஸ். வணக்கம். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் பார்க்கல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நடிகர் சூரஜ்குமார் சொன்னாங்க, அது நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த சாங் பார்த்துருப்பீங்க, அதில் மாப்பிள்ளையாக வந்திருந்தேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த குகன் சார் அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் யதார்த்தமாக என்னோட தம்பியை பார்க்க போன கேப்பில் அவங்க ஒரு ஆள் தேடிட்டு இருந்திருக்காங்க, மாப்பிள்ளை கெட்டப்பில் யாராவது பார்க்கலான்னு. ஸோ மிதுன் சக்கரவர்த்தி நம்ம தம்பி தான் இருந்துட்டு சூரஜ் என்னை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. மிதுனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னா, சூன் நானும் ஒரு பெரிய படத்தில் கமெண்டாக இருக்கேன். ஸோ ஒரு ஆக்சிடென்ட்டான ஒரு விஷயம் நம்பிக்கை வச்சு அதில் நம்ம பயணிச்சோன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் அடையலாம். இந்த இருக்கிற ஒரு நாள் நான் இவங்க செட்டில் இருந்தேன். ஸோ ஐ சீன் ஆல் தேர் டெடிகேஷன் ரைட் ஃப்ரம் காயத்ரி. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நடித்ததை கூட இருந்து பார்த்தேன். அண்ட் ஆல் ஆஃப் தெம், பாலஹாசனா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. சுப்பன் ஒரு சமூக நீதியை பேசுகிற படம், பெண்கள் சேஃப்டியை பற்றி பேசுகிற படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டர்ஸ்ல போய் பாருங்கள். டெஃபினெட்லி இட் பி ஷோர் சக்ஸஸ். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் மிதுன் சக்கரவர்த்தி. இந்த படத்தில் ஒரு ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி தான் நான் கமிட் ஆனேன்னு நினைக்கிறேன். ஒரு கார் சர்வீஸ்க்காண்டி நான் மதுரை போயிருந்தேன். அப்பா கால் பண்ணுறாங்க, டேரக்டர் சாரை போய் பார்த்துட்டு வர சொல்லி. நானும் கேஷுவலில் போய் பார்த்து வரேன். நான் ஒரு 2 days ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் மிதுன். நான் செமஸ்டர் லீவில் இருந்தேன் மதுரையில், நான் சென்னையில் படிக்கிறேன். அப்படி ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது. ஆனால் ஆஃப்டர் த கமிட்மெண்ட்ஸ் இந்த ஃபிலிம் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு பிரதராக, கோ-ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு எனக்கு இந்த மூவியில். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் தான் சிவானி. ஸோ நான் பேசிக்காக ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் தென் பாட்னோன்றது என்னோட ரொம்ப நீண்ட நாள் கனவு. அண்ட் அது எனக்கு ஃபைனலி நிறைவேறிடுச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இறைவனுக்கு நன்றி. குஹன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஐ வுட் லவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பார்த்ததும் கண்ணில் நின்னா, ஒரு பார்வையில் என்ன கொன்னா, 18 வருஷம் பொத்தி வளர்த்த என் மனச பறிச்சானே. காத்துல என்னமோ சொன்னா, நான் கேட்டது கனவுன்னு போனா, அவன் கூட நடக்கிற நழ கூட ரசிக்க வச்சானே. அவன் குட்டி மீச மேல ஆசை வச்ச, அவன் கூட ஓட்டி பேச ஏக்கம் மேல ஏக்கம் வச்ச. தேங்க்யூ.
டம்மா டம்மா டம்மாளே நான் இப்ப கூட ஓஹாளே டம்மா டம்மா டம்மாளே நீ எப்போ ஆவையே ஆளே டம்மா டம்மா டம்மாளே நான் இப்ப கூட ஓஹாளே டம்மா டம்மா டம்மாளே நீ எப்போ ஆவையே ஆளே. வணக்கம், நான் சிவகாசி பாலா. இந்த படத்தில் ஈபியா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ரோலும் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் வெள்ளித்திரைக்கு வர்றதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரும் வெற்றி படமாக கொண்டாட அருள் புரியுங்க. தேங்க்யூ. வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகவியர்களுக்கும் நன்றி. என்னுடைய பேர் சமுத்ரா செந்தில், என்னுடைய ஊர் தென்காசி. இந்த படம் ஆரம்பத்துல இருந்து முதல் புள்ளில இருந்து இப்ப வரைக்கும் டைரக்டர் குகணேசன் சோனைமுத்து அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். பேசிக்கலி நான் வந்து மீடியா பர்சன், சமுத்ரா பிஆர் அப்படின்னு சொல்லி ஊடக ஒருங்கிணைப்பு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறேன். இந்த படம் வெற்றிக்கு உங்களுடைய உதவி, உங்களுடைய எல்லோருடைய உதவியும் தேவை. நல்லா பாசிட்டிவான செய்திகளை வெளியிட்டு படத்தோட வெற்றிக்கு ஒதுக்குதாங்க. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல நிகழ்வு மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்றால் அது சினிமாவால தான் கண்டிப்பா முடியும். எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு நல்லதை அப்சர்வ் பண்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த ஒரு சினிமாவில் ஒரு நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றன. அதுதான் இந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரெண்டு பேருமே வந்து ரோட்டரி சங்கத்தில் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அதுவும் என்னுடைய ரோட்டரி சங்கத்தில் நான் அசோசியேட் கவர்னராக, சார்ட்டர் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய மதுரை ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பாண்டியன் சங்கத்தில் ரெண்டு பேருமே இணைந்து இந்த உறவுகள் வந்து இந்த ரோட்டரி மூலமாக மெய்ப்பிக்கப்படுகின்றன என்பது உண்மை. நாங்கள் என்ன சொல்றோம்னா, சர்வீஸ் எபோவ் செல்ஃப், தனக்கு மீறிய சேவை, ஹீ ஹூ ப்ராஃபிட்ஸ் ஹூ சர்வ்ஸ் பெஸ்ட். சமுதாயத்திற்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார்கள் என்பது இந்த ரோட்டரியினுடைய தாரக மந்திரம். இப்பொழுது வந்து இந்த படத்துல வந்து 3 முக்கிய கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த சமுதாயத்திற்காக வேண்டி. குழந்தைகள் வந்து எவ்வளவு தூரத்திற்கு வந்து இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமாக அடிமையாகி அதனால் வாழ்க்கையை இழக்கிறார்கள், அது சொல்லப்பட்டிருக்கு. எது செய்யக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக வாழ்ந்து நல்ல நிலையை நோக்கி இந்த காலத்து சந்ததிகள் இருக்க வேண்டும் என்பது ரோட்டரியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த படத்துல வந்து குற்றம் புரிந்தவர்கள் கண்டிப்பாக தண்டனையை அனுபவிப்பார்கள் என்கிற ஒரு தாத்பரியமும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு ரோட்டரி சங்கமா இருக்கட்டும், ரோட்டரியினுடைய இன்டர்நேஷனல் அமைப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை படம் மூலமாக சொல்லுவது இதுவே முதல் முறை. இந்த ஒரு முயற்சி ஒரு நல்ல முயற்சி. கண்டிப்பாக நாங்க ரஷ் பார்த்தப்ப ரோட்டரி கவர்னர் அவர்கள் இதை வந்து பார்த்தாங்க. இந்த படம் மிக நன்றாக வந்திருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பாம். இந்த பாட்டை பார்த்தோம். கண்டிப்பாக இது தமிழ்நாட்டு அளவில் ஒரு பெரிய ஹிட் பாடலாக வந்து எல்லோருடைய காதுகளிலும் ரீங்காரம் வரக்கூடிய பாடலாக இது இருக்கும் என்பதை நான் கண்டிப்பாக சொல்லிக் கொள்கிறேன். எப்பொழுது அதை உணர்வீர்கள் என்றால் அது கூடிய சீக்கிரம் நீங்கள் உணர்வீர்கள். இந்த மாதிரி ஒரு ரோட்டரி 8 ரெவென்யூ மாவட்டத்தின் முறை சென்னையிலும் சரி, இந்த படத்தை ஒவ்வொரு ரோட்டரி உறுப்பினரையும் கண்டிப்பாக பார்க்க வைத்து இதனுடைய சாராம்சத்தை அவர்கள் கடைபிடித்து நாமும் சமுதாயத்தில் நன்றாக உயர வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த படத்திற்கு ஆரம்பத்திலிருந்து பூஜை போட்டதிலிருந்து இன்று வரை நான் அவர்களுடன் பயணித்து, அவர்கள் புரொடியூசர் அவர்கள் ஆனந்த முருகன் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறார். சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இன்னும் பல படங்கள் எடுக்க இருக்கிறார். பல நடிகர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க இருக்கிறார்.
இதை தொடர்ந்து அவர் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக குஹன் அவர்களும் உடனே இருந்து அடுத்தடுத்து படங்கள் டைரக்ட் பண்ணி எப்பொழுதுமே ஒரு இன்னைக்கு பெரிய நிலைமையில இருக்கிறவங்கள அன்னைக்கு சாதாரண ஒரு சின்ன படம் எடுத்து அது மக்களால் அங்கீகாரம் பெறப்பட்டு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு பெரிய நிலை அடைந்திருக்காங்க. அதனால எடுத்த உடனே நம்ம பெரிய ஆளா கண்டிப்பா ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கணும். அதில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மக்களால் பாராட்டப்பட வேண்டும். அந்த மக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் இந்த சுப்பன் படத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக பகவான்ஸ் பிக்சர்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கோம். பகவானே பகவானுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார். இந்த படம் வெற்றியடையும், சமுதாயத்தில் ஒரு நல்ல பேச்சு பொருளாக அமையும் என்பது வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good evening. எல்லாருக்கும் வணக்கம். And first of all, thank you so much for better opportunity to see this movie. And special thanks to director sir and producer sir and this movie teams. இந்த மூவியில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த வினோத் அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இங்கே இல்லை. தேங்க்யூ அங்கிள். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் ஃபார் இந்த மூவியில் சான்ஸ் மட்டும் இல்லை, நல்ல ஒரு சப்போர்ட்டும் தந்தது. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாரும் இந்த மூவி கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். சுப்பன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் சார் நெகட்டிவ்ல நிறைய பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். அப்புறம் ப்ரொடியூசர், ரெண்டே வார்த்தை தான். மதுரையில சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ். ஆனா எங்களுக்கு டெய்லி எனக்கும் பாலஹாசனுக்கும் கார் கொடுத்து ஒரு அமௌண்ட் கொடுத்து டெய்லி நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எந்த ப்ரொடியூசரையும் நான் பார்த்தது இல்லை. அவ்வளோ நல்ல மனசு, எல்லாரையும் கூட இருக்கிறவங்களும் எல்லாம் எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பார்க்காம ஒரு தம்பி மாதிரி பார்த்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா வரணும். அப்புறம் என் கூட நடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மீடியா நீங்க தான் இந்த படத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டும் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சாங் சூப்பரா வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சாங்க ஒரு நாள்ல நாங்க எடுத்தோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எப்படி எடுத்தோன்றதும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் எனக்கு ட்ரெய்லர்ல ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, யூஸ்வலி இந்த மேல் ஸ்லாப்புக்கு தான் ஒரு ஒரு கம்பீரம் இது இருக்கும். அந்த மேல் ஸ்லாப்புக்கு ஃபாலோயிங்கா நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஒரு ஸ்லாப் அங்க வந்திருக்கு. அப்பா சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெய்லர்ல. அண்ட் மாப்பிள்ள லைக் சூப்பர் லைக் பார்க்கும் போதே எனக்கு ஏத்த மாப்பிள்ள கரெக்ட் அப்படின்னு ஒரு பொண்ணும் ஃபீல் பண்ற அளவுக்கு அழகா இருக்கீங்க ஸ்கிரீன்ல. ஸோ அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஆக்சுவலா. அண்ட் டு தி என்டையர் டீம், நாங்க எல்லாரும் என்ன சொல்றது, காலையில பாலா சார் எங்களோட இபி காலையில வண்டியில ஏறி ஷூட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். போன் எடுப்பாரு, ஹலோ அப்படியா, சரி ஓகே, அப்படியே வண்டி திரும்பும், வேற எங்கேயோ போகும், ஒரு பிரச்சனை அங்க சால்வ் ஆகும், ரிட்டர்ன் இப்படி போயிட்டு இருப்போம். அப்படியா, இந்த ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு வரேன். அவ்வளோ கூலா ஹேண்டில் பண்ண ஒரு பர்சனை நானே ஷூட்ஸ் முடிச்சுட்டு கிளம்பும் போது, சார் வாழ்க்கையில உங்களுக்கு கோவம் வருமா, கோச்சுக்கிட்டு என்ன பண்றது, அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட வேண்டியதுதான். இந்த ஒரு அவர் ரொம்ப ஷார்ட்டா பேசிட்டு போயிட்டாரு. பட் அதுதான் சொல்றேன், மேபி மைக்ல உங்களுக்கு தெரியல, பட் மை காட் ஹிஸ் பேஷன்ஸ், த வே அவர் ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணாரு, ரொம்ப பாக்குறதுக்கு. டீம்ல குணேஷன் சார் சொல்லவே வேணாம். ஒரு ஷாட் போயிட்டு இருக்கும் போது அவரோட மனசுல அடுத்த ஷாட்ல என்னெல்லாம் வேணும்ன்றது அவர் பிளான் பண்ணி இந்த ஷாட் கட் பிளேபேக் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி கூப்பிட்டு அசிஸ்டன்ஸ் கிட்ட சொல்லிடுவாரு, அடுத்த சீன் இப்படி வரப்போது, இது வேணும் போய் ப்ரிப்பேர் பண்ண, நான் இதை முடிச்சுட்டு வரேன். ஸோ பேரலா ஒரே டைம்ல 2 இடத்துல இருக்காரு. இந்த அளவுக்கு டேலண்டட் ஒரு டீமோட நான் ஒர்க் பண்ணன்றது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அண்ட் அதோட ரிசல்ட் தான் அந்த சாங். சிங்கிள் டேல மார்னிங் ஒரு 11க்கு ஆரம்பிச்சு நைட்டு 2க்குள்ள அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் வந்திருக்கு. பார்க்க எனக்கு இங்க சிங்கரோட கண் கலங்குது, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆக்டரோட கண்ணும் கலங்குது, 2 பேரும் இப்படி பாத்துக்கிற கண் கலங்குது இல்ல. ஆமா சூப்பரா இருக்கு. ஸோ வி ஆர் சோ ஹாப்பி. அண்ட் முக்கியமா இந்த படத்துல அட்லீஸ்ட் நான் நடிச்ச என்னோட ரோல் பத்தி சொல்லணும்னா, சோசியல் மீடியா இன்னைக்கு சும்மா பாத்ரூம்ல உட்காந்து கூட ரீல்ஸை தான் நம்ம தட்டுவோம், எல்லாரும் பண்ணுவோம், நோ சொல்லாதீங்க. எல்லாரும் பாத்ரூம்ல உட்காந்து இந்த தட்டுற ரீல்ஸால எவ்வளவு பிரச்சனை வருது. ஒரு சோசியல் மீடியால ஹாய் அப்படின்னு ஒரு டிஎம் வருதுல எவ்வளவு பிரச்சனை வருது.
அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு கனெக்ட் ஆகும். பிகாஸ் நம்ம எல்லாருமே அதுல இருக்கோம். ஸோ அந்த ரோல் எனக்கு பண்ண கிடைச்சதுலயும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டா அந்த ஒரு ரோலுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. இட் இஸ் ஆல் இன் ஆல் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல. ஸோ நல்லா வந்திருக்கு, கனெக்டிங் ஆன நிறைய விஷயங்களும் இருக்கு. அண்ட் நீங்க ஆஸ் யூஷுவல் என்னோட நிறைய படங்களுக்கு பிரஸ் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் புகழும் இறைவனுக்கு. நானும் டைரக்டர் சார் வந்து ரோட்டில் வந்து ஒன்றா பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் சும்மா யதார்த்தமாக பேசியிருந்தோம். சார் இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குன்னு சொல்லும் போது, சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோமா சார்னு கேட்டேன். பண்ணலாம் சார்னு சொன்னாப்புல. அப்போ ஸ்டார்ட் ஆனதே இந்த சுப்பன். வந்திருக்கோம் ப்ரெஸ் மீடியாக்கள் அனைவருக்கும் என்று நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் வந்து 0லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு லைஃப் இவ்வளோ தூரம் நாங்கள் கொண்டு வந்து, நானும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த இறைவன் என்னை வளர்த்து கொண்டு வந்திருக்காரு. இது மேலும் நான் வளர்ந்து வரக்கு மீடியாக்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அதேமாரி எங்களோட டீம் சும்மா சொல்ல வேணாம், காசுக்காண்டி சம்பளத்துக்காண்டி நடிக்கணும்னு இல்லாமல் அவங்களோட முழு திறமையை அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. யாருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்டிஸ்ட் இரவும் பகலும் பார்க்காம டைமிங் பார்க்காம முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி டைரக்டருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய அளவு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக நான் பெருமை அடைகிறேன். டைமிங் பார்க்கல, சாப்பாடு டைமிங் பார்க்கல சார், இந்த ரோலை நான் முடிச்சு கொடுத்துறேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதுமாதிரி ப்ரொடக்ஷன் டீமில் இருந்து எல்லாருமே டைமிங் பார்க்கலாம். 2 மணி ஆகும், 3 மணி ஆகும். என் காலையில் 5 மணி தான் ஆயிருக்கு. டேயில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இதை கொண்டு போயிருக்கோம். அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க சொல்ல காட்டிலும் எல்லாருமே இஷ்டப்பட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதனால் படம் நல்ல அருமையாக வந்திருக்கு. உங்கள் சப்போர்ட்டோட இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. அதனால் கண்டிப்பாக ஆதரவு கொடுன்னு சொல்லி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். 2009 ஒரு சினிமாவுக்காக நான் முத ப்ரெஸ்ஸை சந்திச்சது மதுரை டு தேனி வழியாண்டிப்பட்டிக்காக ஒரு ப்ரெஸ் மீட். அப்போ சொன்னோம், சார் பெரிய பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் கிடையாது, பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது, எங்களை யாருன்னே தெரியாது, ஆரம்பிக்கிறோம், பிடிச்சிருந்தா கொண்டு போய் சேருங்கன்னோம். ஸோ மதுரை டு தேனி இன்னைக்கு கண்டிப்பாக தெரியாத 100 பேர்ட்ட சொன்னோம்னா ஒரு 75 பேருக்காவது தெரியும். ஸோ அப்படி தான் கொண்டு போனீங்க. இந்த படமும் அப்படி தான், பெரிய பிரம்மாண்டமான எந்த விஷுவலும் இல்லை. டெய்லி ஒன்று கண்டிப்பாக படம் பார்க்குறவங்க வீட்டில் இது நடந்திருக்கும், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில், இல்லை நியூஸில், டிவியில் எப்படியாவது இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப சிம்பிளாக சொன்னால, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் டைம், அவ்வளோதான். ஸோ மறுபடி இப்போ கிட்டத்தட்ட கொரோனா ஒரு 5-6 வருஷம் கழித்து மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இல்லையா, அந்த சினிமாவுக்குள்ளே இருக்கணும், சினிமா சார்ந்து பேசணும், சினிமாவிலேயே இருக்கணும். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், நம்ம சினிமா உண்மையாக நேசிச்சோம்னா கண்டிப்பாக சினிமா கைவிடாது அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், தெருவுக்கு வந்துட்டோம், வீணாக பண்ணோன்ட்டு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸும் அவங்களுடைய செயல்கள் மட்டும்தான் அவங்களை கொண்டு இருக்குமே தவிர சினிமாவை நேசிச்ச யாருமே இன்னைக்கு தெருவிலலாம் இல்லை அப்படின்றது ஏன் நம்பிக்கை. ஏன்னா நாங்கள் பண்ண மதுரை டு தேனி ஆகட்டும், சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி ஃபர்ஸ்ட் டிஎஸ்எல்ஆர் எல்லாம் பண்ணி ஒரு லிம்கா ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் முயல்னு ஒரு படம் பண்ணோம், நிறைய ஃபோட்டோ வீடியோகிராஃபர்ஸ்லாம் சேர்ந்து. இவ்வளவு நடந்து கொரோனாவில் எந்த வாய்ப்பும் இல்லாமல் நான் சென்னையிலேருந்து மதுரை போயிட்டேன். மதுரையில் இருந்தப்பவும் நான் ஒவ்வொரு நாளும் இந்த சினிமாவை நேசிச்சுட்டே இருந்தேன். அதுதான் ஒரு பாண்டியன், எங்களுடைய ரோட்டரி பாண்டியன் கிளப்ல நான் இணைந்தது, அங்கே நான் என்னுடைய தயாரிப்பாளரை பார்த்தது, யதார்த்தமாக பேசினது. ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாளாகவே எந்த ப்ரொடியூசர்ட்டையும் பெருசாக நான் ஆரம்பத்துலேருந்தே நண்பர் மதுரை டு தேனி விமல் சார் அவங்க ஒரு கொஞ்சம் பணம் கொண்டு வந்தாங்க, மீதியை நான் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம்.
ஆனா எனக்கு ப்ரொடியூசர் ஆகணும்னு எந்த ஆசையும் கிடையாது. சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர், இப்படி ஒவ்வொரு படமுமே நாங்க கொஞ்சம் போட்டு தான் பண்ணிட்டே வந்தேன். ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டி இனிமேல் நம்ம பணம் போடக்கூடாது. அதுல நிறைய தலைவலி உண்டு. எப்படி காயத்ரி சொன்னாங்களோ, என்னுடைய அத்தனை தலைவலிகளையுமே பாத்துக்கிறது என்னுடைய நண்பன் அவன் பாலா தான். ஏன்னா நாங்க தான் சேர்ந்து ஓடணும். அப்ப நானும் அவனும் பேசணும், நண்பா ஒரு ப்ரொடியூசர் நம்ம 10 பைசா கூட நம்ம கை காசு போட்டு கடன் வாங்கி போட்டு இது இல்லாம ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ணணும். ப்ரொடியூசர் என்கிட்ட கேள்வி கேட்கணும், உனக்கு என்ன சொல்ற டயத்துல பணம் வருது, வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர். இப்படி ஒரு வேலையை பார்க்கணும்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கோம். அப்படி கிடைச்சவர் தான் ஆனந்த முருகன் சார். ஒரு சின்ன இதுல ஆரம்பிச்சோம். அப்படியே வந்து இந்த படம் இப்ப எல்லாருக்குமே தடங்கல்கள் இருக்கும். அது மாதிரி நிறைய கண்டிப்பா இந்த படம் எல்லாத்தையும் போய் சேருன்ற நம்பிக்கை உண்டு. மறுபடியும் உங்களை சந்திப்போம். அப்ப நான் இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்றேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்ப வந்து ஒரு பட்ஜெட், இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல பண்ணலாமா யோசிச்சோம். முதல் ஒரு 3-4 நாள் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆக்சுவலா இந்த படம் பண்ணும்போது, சார் ஷூட்டிங் செலவுல மட்டும் பாருங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் நான் என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன்னு ஆரம்பிச்சோம். கொஞ்ச நாள் ஷூட் பண்ணி இந்த டீம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி சோலோ ப்ரொடியூசர், அவரே போஸ்ட் ப்ரொடக்ஷனே நானே பாத்துக்கிறேன், நீங்க வேலையை மட்டும் பாருங்கன்னாங்க. அப்படிதான் இது வந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் நினைச்சு. ஏன்னா இது ஒரு படம் ஆரம்பிச்சோம், இந்த பட்ஜெட்ல வெறும் புதுமுகத்தை தான் வச்சு பண்ண முடியும்னு சொன்னேன். ப்ரொடியூசர் சொன்னாரு, கோவிந்த் சார் உங்களை நம்பி தான் நான் இறங்கியிருக்கேன், நீங்க என்னவோ பண்ணுங்க, சொன்னதை செஞ்சிருங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சு டலகும்போ ஒவ்வொருத்தரா என்னுடைய ஏடிஸ் முத்தாவட்டு இவங்கலாம், சார் எனக்கு இவரை தெரியும் பேசலாமா, என்னப்பா நம்மள்ட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு சரி வா பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் ஆரம்பிச்சது. முதல் புள்ளியார் சொல்லி போட்டது கஜராஜா சார், இன்னைக்கும் பேசினாரு. அப்புறம் பாலஹாசன் ஆகட்டும், ஸ்ரீதேவ் ஆகட்டும், யாசர் ஆகட்டும், இதுல இவங்க எல்லாமே என்னன்னா யாருமே ரொம்ப பில்டப் பண்ணல. டைரக்டரும் நாங்கள் இப்படிலாம் யோசிச்சோம், இத்தனை நாள் யோசிச்சோம், எனக்கு இப்படி எல்லாம் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. அப்படி உண்மையில எனக்கு மகிழ்ச்சி. ஃபேக்டா பேசுனீங்க. நிறைய பேர் அப்படிதான் வந்தாங்க. திடீர்னு 3 நாளைக்கு முன்னாடி யோசிச்சே இருப்போம், இந்த சீன் எப்ப பண்றோம், இப்பதானே ஒருத்தரை பிடிப்போம். ஆனா என்னன்னா சுப்பன், நான் 2-3 டைட்டில் சொன்னேன் ப்ரொடியூசர் சார்ட்ட, அதுல சுப்பன் ஓகே அப்படின்னாரு. சுப்பன் அப்படின்னா அப்பனுக்கே படமான சுப்பிரமணியன சுப்பன் சொல்லுவோம். வேற என்னன்னா கிராமங்கள்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஊர்ல வீரமா இருக்க எதை வேணாலும் செய்வானா, அவனை சொல்லுவான், அம்புட்டு பெரிய சுப்பனாடா நீ அப்படின்னு கேள்வி கேட்போம். இந்த கதைப்படி வீரன் அப்படின்றவன் அந்த ஊர்ல யாருமே தொட முடியாத ஒருத்தன். ஸோ அவனுக்கும் நமக்கு செட் ஆகும். இன்னொன்னு சுப்பன், சூரசம்ஹாரம் சொல்லுவோம் இல்லையா, அரக்க குணம், தீய எண்ணங்கள் கொண்ட எல்லாருமே அரக்கர்கள் தான். ஸோ அவனை அழிக்கிறது தான் அப்படின்றதுனால இந்த ரெண்டுமே ஓகே ஆகும். அப்படின்னப்ப சுப்பன் ஓகேவா, ஓல்டா அப்படியெல்லாம் இருக்குமேன்னு சிலது. ஆனா இதை யார்கிட்ட சொன்னனோ எனக்கு மறுப்பே சொல்லல. பெரிய விஷயம். உண்மையிலேயே சுப்பன் அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்த படம் ஆரம்பிக்க முன்ன அறுபடை வீட்டுக்கும் நாங்க போயிட்டு வந்தோம். ப்ரொடியூசர் போயிட்டு வந்துதான் ஆரம்பிச்சோம். சில பேர்ல சாமி அதெல்லாம் விட்டுங்க, உண்மையிலேயே இந்த சுப்பன் ஒரு ஸ்டேஜ் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நான் கதை சொல்லி மறுபடியும் ஒரு டைம் வாங்கி ஸ்கிரிப்ட் எடுத்து முடிச்சு ஜூன் 27 பூஜை போட்டோம், ஜூன் 28 ஆரம்பிச்சோம், தீபாவளிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காப்பி காமிச்சேன் சார்ட்ட. ஸோ கிட்டத்தட்ட இப்ப நம்ம அடுத்து இந்த இயரே ரிலீஸ்ல இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் ஸ்கிரிப்டை விட்டுருவோம். அதுக்கு நான் 2-3 மாசம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 மாதத்துல ஒரு படம் ரெடி ஆகி ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு டோட்டலா என் கூட இருந்தது ப்ரொடியூசர், யாருக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும், சம்பள விஷயம் பேசினவங்க. ஒருத்தர் 50 ரூபா வாங்க வரேன்னா என்னால 20 ரூபா முடியும், 25 ரூபா முடியும். ஆனா அதை கரெக்டா கொடுத்துருவோம். இந்த செகண்ட் உங்களுக்கு ஒரு பெருமையா சொல்றேன், இன்னும் எத்தனையோ படத்தோட சம்பளம் வரலன்னு பிரஸ் பீப்புளுக்கும் ஒவ்வொருத்தரும் புலம்புறதை கேட்டிருப்பீங்க. எல்லாரையும் வச்சுட்டு சொல்றேன், டெக்னீஷியன் தாங்க, இந்த செகண்ட் வரைக்கும் ஒத்த பைசா யாருக்கும் பேலன்ஸ் இல்லை. அந்த மாதிரி முடிச்சிருக்கோம். சோ அப்ப பாதிக்கு பாதி தான் எங்கள்கிட்ட வாங்கினாங்க. ஒவ்வொருத்தருமே அப்படிதான் உள்ள வந்தாங்க. யாரும் டிமாண்ட் கிடையாது. ஒவ்வொருத்தரை பத்தி பேசினா எனக்கு 10 நிமிஷம் வேணும். பாலஹாசன் ஆகட்டும், யாசர் ஆகட்டும், சார்மிஸ் ஆகட்டும், காயத்ரி ஆகட்டும், என்னுடைய டீம். அவர் சொன்ன மாதிரி உண்மைதான். நாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர்லாம் போட்டோ அவங்க இவரை பார்க்கும் போதே கொடுத்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவர் வர சொல்லுங்களேன், அவருக்கு பாத்துருவோம் அப்படின்னு சொன்னோம்.
ஐயா மாப்பிள்ளை காஸ்டியூம் இந்த டைத்துல போய் வாங்க முடியாது, முடிஞ்சா வாங்கிட்டே வர சொல்லிருங்க அப்படின்னு வாங்கிட்டு தான் வந்தாங்க. ஸோ இதை ஏன் நான் சொல்றேன்னா, அந்த கதை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணி பூஜை போடுற வரைக்கும் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வரைக்கும் நான் இந்த படத்தை டிசைன் பண்ணவே இல்லை. சூப்பர் டிசைன் பண்ணி கூட்டு போயிட்டே இருக்கான். ஒவ்வொன்றும் அப்படி அமைஞ்சிச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு பட்ஜெட் நான் சொன்னேன். என்னுடைய மறுபடி தனி என் 2வது படத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் சுமார் தான் இருக்கும், அது நானே ஒத்துக்கிறேன். அப்ப இந்த தடவை எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல சரியா இருக்கும்னு நினைச்சப்ப சரியான ஆட்கள். ஜெய் மூலமா தான், எடிட்டர் மூலமா தான் ஜோஸ் சந்திக்கிறேன், சவுண்ட் 5.1 ஆனந்த், எல்லாருமே அவ்வளவு ஹார்ட் ஒர்க். ஸோ இவங்களெல்லாம் தனித்தனியா பேசணும்னா எனக்கு அவ்வளவு டைம் வேணும். இவங்க எல்லாம் இல்லாம ப்ரொடியூசர் பணம் கொடுத்தாரு, நானும் என்னுடைய டைரக்ஷன் டீமும் வேலை பார்த்தோம். ஆனா இதை தாண்டி இத்தனை பேரை சரியா கொண்டு வந்து சேர்த்து இந்த சுப்பன் படம் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்வான தருணம். ஸோ எல்லாருக்குமே இந்த இடத்துல எல்லாருக்குமே தான் இந்த படம் ஆரம்பிக்கும் போதும் ப்ரொடியூசரும் நிறைய விசாரிச்சிருப்பாங்க, நிறைய நெகட்டிவான விஷயங்களும் வந்துச்சு, அதெல்லாம் தாண்டி தான் கான்பிடன்ட்னாரு. இன்னைக்கு இந்த படம் உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க எல்லாம் இல்லாம இது இல்லை. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் பணம், ஒரு டைரக்டர், இது மட்டும் உங்களுக்கு தெரியும். 50 கோடியில் இருக்க படமும் நிக்குது, 100 கோடியில் இருக்க படமும் வராம இருக்கு. நாங்க அழகான ஒரு பட்ஜெட்ல பண்ண படம் இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட வந்திருக்குன்னா இதுதான் ரீசன். அகைன் அண்ட் அகைன் என்னுடைய டெக்னிக்கல், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், கேமரா, அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஆப்ரேட்டிவ் கேமராமேனா மிஸ்டர் கார்த்திக், அவர் ஆல்ரெடி அஞ்சாமையோட சினிமாட்டோகிராஃபர், கடைசி டயத்துல வந்து பெரிய சப்போர்ட் எனக்கு. இவங்க எல்லாருக்குமே எனக்கு நன்றி. என்னுடைய டீம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப மனசார சொல்றேன், இது மேடைக்காக இல்லை. அதனாலதான் இல்லைன்னா நான் முதல்ல சொல்லி என்னை பத்தி இதெல்லாம் சொல்லுங்கப்பான்னு உங்களை பில்டப் எல்லாம் பண்ணிருப்பேன். மேடைக்கான எந்த பேச்சுமே இல்லை, இது என் மனசுல இருந்து வர்றது. இந்த படத்தை நீங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. அடுத்து வர்றோம், கூடிய சீக்கிரமே இதோட டேட்டா அலௌன்ஸ் பண்றோம். நானும் ப்ரொடியூசரும் பேசிட்டு இருக்கோம். ஆனா சென்சார் போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம டேட் சொல்லக்கூடாது இல்லையா சார் ரூல். ஆனா இந்த இயர் நம்ம வர்றோம், படம் மக்களை பாக்குறாங்க. ஸோ இவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. இப்ப மறுபடியும் பேசலாம், ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், போதும். ஏற்கனவே லேட்டா ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்னாலும் நீங்க கேளுங்க. ஸோ நன்றி. அது மாதிரி விஸ்வநாராயணன் சார், இந்த ரோட்டரி படம் எடுத்துட்டோம், இது எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க போறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பழக்கம் இருக்கும். எனக்காக ஒரு 500 பேரோ, சாருக்காக ஒரு 1000 பேரோ, ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்காக பார்ப்பாங்கல்ல. இதை தாண்டி டோட்டல் ரோட்டரி மெம்பர்ஸ்ட்டு இந்த படத்தை கொண்டே காமிச்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேங்க்யூ சார், விஸ்வநாராயணன் சார். கண்டிப்பா இந்த ரோட்டரியில இணைந்தது, கண்டிப்பா நான் பாண்டியன் கிளப்ல ஜாயின் பண்ணதுனால மட்டும்தான் இப்படி ஒரு ப்ரொடியூசரை சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த இதுவுமே இல்லாம எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இதோட சக்சஸ்ல கண்டிப்பா சந்திப்போம். என்னென்னலாம் நம்ம டார்ச்சர் பண்ணேன் இவங்க சொன்ன மாதிரி, எப்பப்பெல்லாம் எனக்கு என்ன வேணும்னு ஒன்னொன்னே கேட்டுன்ற விஷயங்கள், சுவாரஸ்யங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பேசுவோம். கண்டிப்பா மறுபடியும் உங்களை சந்திக்கிற விஷயத்த இந்த சுப்பன் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பான். அதுல முழு நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்குமே நன்றி. விஜயன் சார் நன்றி. நன்றி. ஆமா, அது மாதிரி இல்லாம, ஏன்னா நடிகர், அதாவது சினிமா நடிகர் நடிகைகளும் என்னன்னா நம்மள ஒரு அங்கம் தான். நம்ம ஏதாவது ஒண்ணு இல்லை, இந்த ஷார்ட்ஸ்ன்னு ஒண்ணு போடுறீங்க, நடந்து போறது, நிக்கிறது, ஒரு அருவருப்பானதெல்லாம் போட்டு விட்டுறீங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களோட சுற்றம், அண்ணன் தம்பி எல்லாம் ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்கள ஊனப்படுத்தாம, காயப்படுத்தாம நீங்க அதெல்லாம் நீங்களும் அவங்க கூட ஒரு உடன் பிறந்த சகோதரர் மாதிரி இருந்து இந்த படத்தை அவங்களுக்காண்டி ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது நீங்க இந்த வருஷத்துல செய்யற மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும்னு சொல்லி விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க கேட்கலாம். டைரக்டர் சார், தவிர மீதி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அது என்னென்ன நீங்க தான் கொஞ்சம் விளக்கமா இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எழுதுறதுக்கு நல்ல தோதா இருக்கும். கண்டிப்பா சார். ஆக்சுவலா தான் சொன்னாங்க. இப்ப என்னன்னா, நான் தான் சொன்னேன், இந்த கதை கரு நம்ம வீட்டுல நமக்கு தெரிஞ்சவங்க, படம் பாக்குறவங்க வீட்டுல இல்ல பேப்பர்ல நியூஸ்ல படிக்கிறோம். இன்னைக்கு 3 விதம் தான். ஒண்ணு, பெண்கள் டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சோசியல் மீடியாவில் எப்படி பாதிக்கப்படுறாங்க. சோசியல் மீடியாவால இப்ப கூட நீங்க பார்த்திருப்பீங்க, ஓசூர்ல அவள் லவர் சொன்னதுக்காக ஒரு பொண்ணு ஒரு பெரிய விஷயம் பண்ணிருச்சு. அதெல்லாம் அது மாதிரி ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு. ஒரு பொண்ணு சோசியல் மீடியால யூஸ் பண்றதுல மட்டும்தான் அவங்க வாழ்க்கை ஒரு பிரச்சனை வருதானா? அப்படி இல்லை.
ஃப்ரெண்டுன்னு நம்புறவங்களாலையும் வருது. அதை சொல்லியிருக்கோம். இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம கடன் கொடுத்துருப்போம், சிலதுக்கு நண்பருக்காக பண்ணியிருப்போம். அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நபர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை. இதெல்லாம் எங்க வந்து நிற்கும்னா, ஒரு புல்லட்ல வீரன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவனை யாராலையும் தொட முடியாது. அவனோட ஒரு தம்பி, அந்த தம்பி ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது தொட முடியாது இல்லையா? இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப நேரா போனா வீரனோட அந்த புல்லட் தான் அந்த அதிகாரத்தோட அடையாளம். இப்ப இந்த 3 பேர் ஊரை விட்டு காலி பண்ணி வர்றவரு, வீட்டுல ஒரு பிரச்சனைக்காக நியாயம் கேட்கிறவரு, இவங்க எல்லாம் போய் இந்த புல்லட்ல நிற்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ் அந்த புல்லட்டை வச்சு தான் முடிச்சிருக்கும். ஸோ இது ஒரு சோசியல் காஸ்ட் அந்த இது இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ்டு தான் இந்த சுப்பன். அதுதான் நான் சொன்ன மாதிரி தீய எண்ணம் கொண்ட எல்லாருமே அரக்கர்கள் தான். அந்த அரக்கரை அழிக்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சூரசம்பாரம் மாதிரி. இதுல அப்படிதான் ரிவெஞ்ச் தான் எடுத்திருக்கோம். இது ஒரு பேசிக்கா சென்டிமெண்ட் இருக்கும், ரிவெஞ்ச் இருக்கும். ஒரு தாயை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம், போகக்கூடாது. ஒருத்தன் தன்னை கூட பிறந்தவங்களுக்காக என்னென்னலாம் பண்ணலாம், எதுக்கு ரெடியா இருக்கான், ஒரு குடும்பம் எங்க ஒரு ரிவெஞ்ச் எடுக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இதுல இருக்கு சார். இது எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பாண்டா சென்டிமெண்ட்ஸ் அஸ் அ ரிவெஞ்ச் ஆக்ஷன்ஸ் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர். இதுதான் இதோட கதை. ஃபர்ஸ்ட் படம் வந்து தேனி டு மதுரை டு தேனி வந்து 5Dயில் எடுத்தீங்க. இந்த படத்தை அதே மாதிரி அதே கேமரால பண்ணியிருக்கீங்களா, இல்லை யூனிட் பூராவே மதுரையில் வச்சு பண்ணீங்க? அது ஃபர்ஸ்ட் படம். அந்த தொழில் ரகசியம் சொல்லாதீங்க சார், இது பின்னாடி பிரச்சனை வரும். எதுக்குன்னு கேள்வி. நிறைய இடத்துல கேமரா தான் இல்ல சொல்லிடுறேன் சார். நிறைய இடத்துல இந்த சின்ன கன்ஃபியூஸ் இருக்கு. மதுரை டு தேனி விளையாடி போட்டு டிஜிட்டல் கேமரா ஒரு 270 ஒரு கேமரா சோனி. சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி 2வது படம் தான் அந்த 5D ஸ்டில். அதுதான் வேர்ல்ட் ரெக்கார்ட் கரெக்டா. அதுக்கப்புறம் வழக்கு நிறைய வந்துச்சு. அந்த கன்ஃபியூஷன் நல்ல கேள்வி. செகண்ட் படம் தான் அந்த 5D, அது லிம்கா ரெக்கார்டு. இந்த கேமரா இந்த படம் வந்து நாங்க ரெட் யூஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா நிறைய பேர் கேட்கலாம், டிஎஸ்எல்ஆர் சினிமாட்டோகிராஃபி டிஎஸ்எல்ஆர் அப்படிலாம் யூஸ் பண்ணி ஏன் ரெட் நீங்களே போறீங்கன்னு. ஆக்சுவலா இது முத படம் என்னுடைய தயாரிப்பாளருக்கு. எனக்கு நிறைய டிஎஸ்எல்ஆர் இல்ல, இன்னைக்கு லேட்டஸ்ட் வந்திருக்கு அதை விட. ஆனா ஒரு படம் பண்ணும்போது அவருடைய நண்பர்களும் வருவாங்க, என்னப்பா படம் பண்றேன்னா ஏதோ சின்ன கேமரா வச்சுட்டு இருக்காங்க, கேட்டு பண்ணியா கரெக்டான ஆளான ஒரு பிரச்சனை வரக்கூடாதுக்காகவே நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா சார்? இருக்கோம். இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் படம்னால ரெட்ல பண்ணுவோம் அப்படின்னு சாரோட டிஸ்கஸ் பண்ணி இது ரெட்ல பண்ணிருக்காங்க சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி. மாப்பிள்ளை பேசும்போது சொன்னாரு சமூக நீதியை பத்தி இந்த படம் பேசுதுன்னு சொன்னாரு. நீங்க என்ன மாதிரி சமூக நீதி அரசியல் இந்த படத்துல வந்து நீங்க காட்டிருக்கீங்க, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படம்? நான் நினைச்சேன் இந்த கேள்வி வரும்னு. அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை. தவறான வார்த்தைன்னா எல்லாரும் அதுக்கு பிரச்சனை பண்ண போறாங்க. மாப்பிள்ளை இந்த படத்துல வந்து சமூக நீதியெல்லாம் நம்ம சொல்லல, அரசியலும் கிடையாது. சமூகத்துல நடக்கக்கூடிய அநியாயங்கள், தவறுகள், அந்த விஷயத்தை தான் இந்த படம் பேசியிருக்கு. அதான் அவர் அந்த வார்த்தைகள் சரியா சொல்லியிருக்காரு. சமூக நீதி பெரிய வார்த்தை, அது பெரிய அரசியல். நாங்க அதுக்குள்ள வரல, சூப்பன் ஜெயிக்கணும். அதாவது சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை சொல்லியிருக்காரு சார். இதுல பாத்தீங்கன்னா ரொட்டேரியன் நிறைய பேர் இருக்கீங்க போல இருக்கு. எந்த அளவுக்கு ஹெல்ப்பா இருந்திருக்காங்க ரொட்டேரியன் சார்? இந்த படம் உருவானது காரணமே பாண்டியன் கிளப் தான். ஏன்னா அங்க போனதுனாலதான் இந்த ஒரு ப்ரொடியூசரை நான் சந்திச்சேன். இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் காப்பி காமிச்சேன். சார் கூட நிறைய ரோட்டரி மெம்பர்ஸ் இன்னும் சில பேர் பார்த்து சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப ரிலீஸ் அப்பவும் எங்களுக்கு ஒரு பேக் போனா இருக்கதா ஃபுல் சப்போர்ட் ஒவ்வொரு ஊர்லயுமே அவங்க இந்த படத்தை கொண்டு போறதா சொல்லியிருக்காங்க. காயத்ரி, மற்ற படத்துல எல்லாம் அமைதியா வருவீங்க போவீங்க, ஆனா இதுல பயங்கர சந்தோஷமா பேசுறீங்க, என்ன காரணம்? சார் நான் ஆமா ஒன்னு என்னோட சாங் சூப்பரா வந்திருக்கு, கரெக்ட். இன்னொன்னு வெரி சாரி சார், பட் நான் அமைதியா வந்து என்னைக்கு சார் பேசியிருக்கேன்? என்ன ஆக்சுவலி எல்லாரும் என்ன திருப்பி தான் கேட்பாங்க. எல்லா பிரஸ் மீட்லயும் படத்துல இருக்கிற எல்லார விடையும் நீ தான் அதிகமா பேசுறன்னு தான் எனக்கு யூஸ்வலா கேள்வியே வரும். நீ தான் ரொம்ப பேசுற அப்படின்ற ஒரு அது அது செல்லமா தான் சொல்லுவாங்க, நாட் அஸ் அ கம்ப்ளைண்ட். பட் உண்மையா சொல்றேன் சார், நான் அமைதியா இருந்து நானே பார்த்ததில்லை, என்னோட அம்மாவும் பார்த்ததில்லை. நீங்க எப்ப சார் பாத்தீங்க? நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அதனால இருக்கலாம். இல்ல அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் பாலன் வந்தது இல்ல. அது மாதிரி சிவானி சொன்ன உடனே 2 பாடலையும் அப்படியே மேடையில பாடுனீங்க, எப்படி மேடம்? சார் ஒரே நிமிஷம், நாங்க அது சொல்லுவாங்க என்னன்னா, ஆக்சுவலா ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசினது மறந்தேன். இதுல வந்து இப்ப நீங்க பார்த்த பாட்டு வந்து என்ன ரகுநந்தன் சார் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்காக. மீதி டோட்டல் படத்தோட மியூசிக்
உள்ள வர மாண்டேஜ் சாங், அது வேற நம்ம பிஆர் சொல்லும்போது பிட் சாங்ட்டாங்க, அது வேற நானே சிரிச்சேன், ஆத்தாடி இந்த வார்த்தையான்னு. மாண்டேஜ் சாங்ஸ் வந்து மற்ற எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அது ரொம்ப நாள் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எல்லா பாட்டுமே நான் கேட்கறது எல்லாமே மனசுக்குள்ள என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். படிப்பை விட பாட சொன்னா தட்ஸ் மோர் யூனோ ஃபேவரட் ஃபார் மீ. ஸோ ஆப்வியஸ்லி அடுத்து சார் இந்த படத்தை சார் இதுல வந்து எல்லா படத்துல மாதிரி ஹீரோ ஹீரோயின்லாம் நான் யாரையுமே கமிட்டும் பண்ணல, யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. அந்த அந்த கமிட்மெண்ட் நான் யாருக்குமே கொடுக்கல. அஸ் அ லீட் ரோல் ஒவ்வொரு கேரக்டரும், ஆனா ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தேன், ப்ரொடியூஸ். நீங்க வந்து பண்ணிட்டு போகும்போது இந்த படம் பார்க்கும்போது ஏன்டா இதுக்கு போனோம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க யாரும் நினைக்க மாட்டீங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களுக்கான ஒரு பிளே, அவங்களுக்கான ஒரு நியாயம், அவங்களுக்கான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதனால நான் இதுல லீடுன்னு பாத்தீங்கன்னா அந்த முக்கியமா 3 சுமக்கிறவங்க பாத்தீங்கன்னா வீரன், அது ப்ரொடியூசர் சார் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஸ்ரீராம் பாலகாசன் பண்ணியிருக்காரு, அப்புறம் அன்பு அது வந்து ஸ்ரீதேவி பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேருக்குள்ளதான் மற்ற எல்லாருமே வருவாங்க. ஸோ இப்படிதான் இந்த படம் டோட்டலாவே போகுது. ப்ரொடியூசர் சார், இது புது தொழில், புது இது எப்படி இருந்தது உங்க அனுபவம்? இதுல நான் என்னத்தை கத்துக்கிட்டீங்க? கண்டிப்பா சார். அதாவது ஆல்ரெடி வந்து நான் வந்து கிரீஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஷோரூம் வச்சிருக்கேன். இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது அது எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்றது, மதுரையில் நிறைய இடத்துல நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது படம் நிறையா எடுப்பாங்க, போய் வேடிக்கை பார்ப்பேன். இப்போதான் படம் எடுக்கிறாங்களே, இப்போதான் நடிக்கிறாங்களே, நம்மளால் நடிக்க முடியாத ஒரு சின்ன ஏக்கம் சின்ன வயதுலேருந்தே இருக்குது. அதை டைரக்டர் சார் மூலம் வந்து நிறைவேற்றிருக்கேன் இன்னைக்கு. அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சார் சிறகடிக்க ஆசை, நீங்க தான் அதில் ஹீரோவா பெரிய கேரக்டர் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ணன் கேரக்டர். அதாவது ஒரு ஸ்டுடியோக்குள்ளே கிட்டத்தட்ட 3 வருஷமா பெரிய ஹிட் சீரியல். இப்போ முறையா மதுரைக்கு போய் பெரிய திரையில் நடிக்கிறீங்க, அந்த அனுபவம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் சார், நான் இதுக்கு முன்னாடி மதுரைக்கு போனதே இல்லை. சபரிமலைக்கு மாலை போட்டப்போ ஒரு தடவை மீனாட்சி கோயிலுக்கு கூட்டு போய் இதான் கோயில் உள்ள சுத்தி காமிச்சு கூட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்பதான் ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன், மதுரையிலன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா எனக்குள்ளேயே ஒரு ஆத்மார்த்தமான ஆசை என்னன்னா, இந்த தொழில் சார்ந்து நான் பல ஊர்களுக்கு டிராவல் பண்ணது எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. ஸோ அது விஷயமாவே கூப்பிடும்போது, இன்னொன்னு நான் இப்போ ஒரு 10 படம் நடிச்சிருக்கேன். இந்த 10 படத்துலயே என்ன ரொம்ப நல்லா தாங்குனாங்கன்னு சொன்னா அது உண்மையிலே இந்த படத்துல தான். எனக்கு உண்மையிலேயே நான் ஒரு ஆர்டிஸ்டா என்ன ஒரு நல்லா ஃபீல் பண்ண வச்ச தாங்குன படம்னு பாத்தீங்கன்னா அந்த பெருமையும் அந்த வாழ்த்துக்களும் சாருக்கு என்னைக்கு இருக்கணும். யாசர்ட்ட ஒண்ணு கேள்வி கேட்கலையா சார்? படத்தோட டைட்டில்ல வந்து சுப்பன் முதல் லெட்டர்ல புல்லட் இருக்கு, இன்னொரு இதுல வேல் இருக்கு. வீரன்ற வந்து புல்லட்ல தான் வருவாரா? அதுக்கான அர்த்தம் தான் நீங்க சொன்னதுதான். வேல் எதை குறிக்குது சார்? வேல் வந்து அந்த வதம் சொன்ன இல்லையா, அழித்தலுது, அதுக்காக அது கனெக்ட் ஆச்சு. நான் சொன்னல சூப்பன்னும் போது அந்த அக்கிரமத்தை அழிக்கிறதுக்காக அந்த வேல் கொண்டு வந்திருக்கும். சார் யாசருக்கு ஒரு கேள்வி. தொடர்ந்து நெகட்டிவ் ரோலா நடிச்சுக்கிட்டு இருந்த யாசரை வந்து இப்போ வந்து நீங்க பாசிட்டிவா நடிக்க வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல இதுலயும் பாசிட்டிவ் இல்ல, இல்ல இப்ப ஒரு மேடையில தான் பாசிட்டிவா நடிச்சிட்டு இருக்காரு. இல்ல இதுலயும் பாசிட்டிவ் இல்ல, நெகட்டிவ்ல இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர். ஸோ எல்லாரும் கண்டிப்பா இந்த படமா பார்த்தா கண்டிப்பா சொல்லுவாங்க என் கேரக்டர் பத்தி. ஏன்னா டைரக்டரும் இன்னைக்கு சொன்னாங்க, ப்ரொடியூசர் சாரும் சொன்னாங்க, படம் பார்த்துட்டு எஸ்பெஷலி உங்களை சொன்னாங்க. ஏன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பார்த்து எல்லாரும் நிறைய பேர் திட்டுவாங்க, நானும் திட்டு வாங்கியிருக்கேன். ஆனா இந்த படமா பார்த்தா ஆக்டிங் வைஸா நான் ரொம்ப பாராட்டுவாங்க. ஸோ அதுக்கு டைரக்டர் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். குகன் சார், படம் எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த சவாலை அதுவும் இந்த வருஷத்துல ரிலீஸ் பண்ண போறீங்க, எப்படி இதை வந்து சமாளிக்க போறீங்க? ஏன்னா பெரிய படம் ஒரு நாளைக்கு நீங்க 13 படம் 12 படம் வருது, அந்த கூட்டத்துல எப்படி நீங்க இதை ரிலீஸ் பண்ண போறீங்க? அதுக்கான நாங்க எப்ப ரிலீஸ்னா, நான் என்ன சொன்னேன்னா அடுத்து டிசம்பர் மிடில் போயிட்டு உங்களுக்கு தெரியும், நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல்லாம் பெரிய பெரிய படங்கள் எலெக்ஷன் அடுத்து வரப்போகுது. எலெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா போஸ்ட் ஓட்டவோ ஓடாது எதுவுமே தெரியாது. ஸோ வந்தா இந்த வருஷம் வந்துட்டா ஓகே சார். இன்னொன்னு என்ன பெரிய பிரச்சனைனா, நான் சாப்பிட்டு சொல்லும்போது சார் நம்ம படம் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணோம்னா 1 மாசம் நீங்க நண்பர்கள் வீட்டில் கேட்கும்போது ஈஸியா சொல்லுவீங்க, இல்லப்பா இதெல்லாம் பார்ப்பேன். 2வது மாசம் கேட்கும்போது கொஞ்சம் சொல்லுவீங்க, 3வது மாசம் என்னாச்சுன்னு கேட்கும்போது கொஞ்சம் கோவம் வரும்.
ஒடுங்கப்பான்றீங்கன்னா இது டோட்டலாகவே இதாயிரும் சார், நம்ம இப்போ இருக்க ஹாப்பிலே போயிடுவோம், பார்த்துடலாம் சார்னு சொல்லியிருக்கோம். ஸோ சின்ன சின்ன நம்பிக்கைகள் தானே. எப்படி நீங்கள் கேட்ட மதுரை டு தேனி பண்ணும்போது முதல் நாள் தான் சென்சார் ஆச்சு, 8 தேட்டர் தான் கிடைச்சிச்சு. மக்களுக்கு பிடிச்சதுனால வேற மாதிரி ஆச்சு. மக்களுக்கு பிடிச்சா கொண்டு போயிடுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு சார். அது போக அந்த இதில் ஒன்று சொன்னேன், கமல் சார் படம் வந்துச்சு ஒன்னே போல ஒன்று. கமல் சாரோட போட்டியான உச்சி மலைக்கு ஏறி வந்துட்டேன், குதிச்சா தப்பிக்கிறதுக்கு சின்ன சோர்ஸ் இருக்கும், ரிட்டர்ன் ஆனா எத்தனை வருஷம் ஆகணும் தெரியாது, அதனால நான் குதிக்கிறேன்னு சொன்னேன் போட்டியா. அது மக்கள் கேட்கறாங்க. அதே மாதிரி தான் சார் இப்பயும் நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கோம். யாசர் இதில் கேட்டதில் அந்த நெகட்டிவ்ல, இதுலேயும் நெகட்டிவ், எல்லா நெகட்டிவ்லையும் சில ரூல் வச்சிருப்பாங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிதான். ஸோ அது மாதிரி பெண்கள்கிட்ட தப்பான ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அப்படி இல்லாமல் ஒரு கேரக்டராக இருக்கும். ஆக்டிங் ஸ்கோப் ரொம்ப இருக்கும். அது மாதிரி சிங்கிள் ஷாட், இந்த படத்தில் சிங்கிள் ஷாட் 2 பேர் நடிச்சாங்க எனக்கு. அதில் யாசரும் காயத்ரியும் ஒரு சாங் ஒரு இதில் பேசுவாங்க, கண்டினியூ டயலாக், ஒரு எமோஷன்ஸ் கட் பண்ணி போகலாமான்னாங்க, முடியவே முடியாது, எனக்கு சிங்கிள் ஷாட் தான் இது வேணும், அப்போதான் ஒரு இரிட்டேட் வரும்னு பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு சீன், முக்கியமான சீன், காயத்ரி கிட்ட கண்ணை இமிக்க கூடாது, எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு அது வந்து ஒரு 50 செகண்ட்லேருந்து 1 மினிட் வரும், எனக்கு ஒரு லென்ஸ் ஷாட் கண் இமைக்காம என்னை பார்த்துட்டே இருக்கணும் கேமராவை அப்படின்னு சொன்னேன். அதையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கும். அது மாதிரி நிறைய சேலஞ்ச் எல்லாருமே எடுத்திருக்காங்க, டே நைட் சொன்னது தான். ஸோ அதனால ரெஸ்ட் எடுக்கணும் சார். கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்ம வந்துடுறேன்னா இதை ப்ரொடியூசர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் தைரியமாக சொல்கிறேன். தேங்க்யூ.